ஹாய் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஃபோட்டோவை பார்த்தா நான் எங்கே இருக்கேன்ட்டு. கனகப்பட்டி சித்தர் கோயிலில் தான் இருக்கேன். கனகப்பட்டி சித்தர் ஜீவசமாதியை பார்க்கறதுக்காக பஸ்ஸில் ஏறி கனகப்பட்டின்னு சொன்னான்னா இறக்கி விட்றாங்க. அங்கே போயிட்டு இறங்கிட்டு போயிட்டு கோயிலில் இறங்குனேன்னா அவ்வளோ உள்ள இடத்துக்குள்ளேயே அவ்வளோ அமைதியான இடம். அப்போ போயிட்டு சமாதியை போய் பார்த்தா அவ்வளோ அமைதியாக அவ்வளோ சாந்தமாக சூப்பராக இருக்குது. இவர் சாய்பாபா மறு உருவம்னே சொல்கிறாங்க. அதனால் அவ்வளோ பேர் அமைதியாக அமாவாசை அன்னைக்கு தியானம் பண்ணிட்டு மனசார வேண்டிட்டு போனான்னா கண்டிப்பாக நடக்கும்னு சொல்கிறாங்க. நிறைய பேர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க இந்த இடத்துக்கு வந்தால் அமைதி தாங்க முக்கியம், மனசை அங்கங்கே அலைய விடக்கூடாது. அவரோட சிலைகளெல்லாம் அப்படியே சாய்பாபாவை பார்க்குற மாதிரியே இருக்குது. நீங்களும் ஒரு நட போயிட்டு போய் பாருங்கள். ஜீவசமாதியை பார்த்துட்டு சித்தரோட அருள் கிடைக்கணும்னு சொல்லிட்டு சித்த நேரம் அமைதியாக தானம் பண்ணிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு என்னென்ன விசேஷம் இங்கே என்னென்ன நடக்கும்னு கேட்டான். எல்லாமே இங்கே நினச்சது எல்லாமே நடக்குன்னு சொல்லிட்டு அமைதியாக சித்த நேரம் தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் போய் தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்தால் கும்மி பாட்டு நடந்துச்சு. பாரம்பரியான ஆட்டம் செமையாக ஆடுறாங்க. வரைக்கும் ஃபோனில் தான் பார்த்துருக்கேன், நேரில் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைமு நேரில் பார்த்தப்ப சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ ஆர்வமாக ஆடுறாங்க. அங்கே வயசு வித்தியாசமே இல்லாமல் எல்லாரும் ஆடுறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதையும் கொஞ்ச நேரம் நின்று நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வயிறார அன்னதானம் போட்டாங்க. அங்கே போனால் சாப்பாடு சூப்பராக இருக்குங்க. இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா ஊர்லேயும் அன்னதானம் செமையாக போட்டாங்க. அதையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளில வந்தோம். அவரோட பாதத்தை வணங்கி தொட்டு கும்பிட்டுட்டு அங்கே ஒரு வாசகம் எழுதிருந்துச்சு, உன் சுமையை எங்கேயே விட்டு விட்டு போய்விடுன்ட்டு. அதையும் பார்த்துட்டு அதுக்கு பக்கத்தில் அவர் வாழ்ந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு அங்கே கல் அடுக்கி இருந்துச்சு. இந்த கட்டட கல் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் செமையான பீஸ்ஃபுல்லான இடம், சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதையும் பார்த்துட்டு எல்லாருக்கும் பை பாய் சொல்லிவிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி வர்றப்ப அங்கே ஒரு மரம் இருந்துச்சு. அந்த மரத்தில் என்னடான்னு வேடிக்கை போய் பார்க்குறப்ப அந்த மரத்தில் அவ்வளோ குழந்தைங்களுக்கு குழந்த வர வேண்டும்னு சொல்லிட்டு தொட்டி கட்டியிருந்தாங்க. கல்யாணம் ஆகணுன்றவங்க தாலி கயிறு கட்டியிருந்தாங்க. அவங்க துணியால் கிழிச்சி எதோ கட்டியிருந்தாங்க. அந்த மரத்தை சுற்றி கல்லெல்லாம் நிறையா அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வெளில வந்தப்போ ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. சரி, அன்றைக்கி ஃபுல்லாக செமையாக இருந்தது. எல்லாருக்கும் சாமியெல்லாம் ஜீவசமாதியெல்லாம் பார்த்துட்டு பை பாய் சொல்லிட்டு நாங்கள் ஊருக்கு கிளம்பி வந்துட்டோம். பை பாய்.